சீமான் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இங்க பாரு, இந்த ஒரு சீமான் இல்ல, இவர் மாதிரி ஒரு 36 லட்சமோ 50 லட்சம் சீமான்கள் வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. ஏற்கனவே எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிக்கும் போது கூட மவுண்ட் ரோட்ல அவர் சிலையை உடைக்கத்தான் செஞ்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு கான்டாக்டே பண்ண முடியல. அப்ப இருந்த மன்மோகன் இந்த கேள்வியை நீங்க வைகோ பார்த்தா கேளுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நம்மளால தொட முடியாது. இல்ல, அங்கிருந்த புலிகளின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே வைகோவுக்கு போன் பண்ண விஷயம் தெரியும். எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா, போற எப்படியாவது உங்க தலைவரை பார்த்து சொல்லி போற நிறுத்து அப்படின்னாங்க. சார் அதே வைகோ சொன்னாரு, விடுதலை பிரபாகரன் கொல்லப்படும், இது அந்த அந்த போராட்டம் முடிவுக்கு வரணும்னு இந்தியாவில் 3 பேர் நினைச்சாங்க. அதுல ஒருத்தர் கருணாநிதினு சொன்னாரா இல்லையா சார்? இருட்டும் திருட்டும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். யார் தெரியுமா உங்க அண்ணன்? திருமாவளவன். சரியா? அதே திருமாவளவனை இவரு கழுவி ஊத்துவார். தமிழக விஜய் கிட்ட ரெடி ஆகிட்டாரு. இவர் சொல்றாரு நம்ம கிட்ட தேஜஸ் இருக்கு பாருங்களேன் முகத்துல. நான் விஜய் கிட்ட போறேன்னு உங்கள்கிட்ட சொன்னோம். சொல்லலாங்கிறது அழைப்பு வருதல்ல, வருதா இல்லையா? பரவாயில்ல பேசப்படுத்தையா. இது வச்சா ஆம்பளையா இருந்தா வந்து ஒரு சிலையை ஆண்மைக்கு மீசல் இருக்கா? அது யாரு கொடுக்குறாலும் கொடுக்குங்க. அதுவே மசுருங்க. அது அதான் சொல்றேனே, படிச்சு சொல்றேனே, ஊழல் என்பது எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு கல்புரத்தை கொடுத்துவோம். சத்தியம் பண்றீங்களா? சத்தியம்மா, நாங்க தான் சத்தியம் இதுக்கெல்லாம் சம்பந்தமே சாமி இல்ல பூதம் இல்லைன்னு நாங்க போய் என்ன சொல்றவங்க நீங்க தானப்போ. அவரு சொன்னது போல 2009 இப்ப தூசி தட்டுனா தொடச்சுக்கலாம், கரை பிடிஞ்சா தட்டி விட்டுடலாம். ரத்தக்கரை பிடிஞ்ச கைகள், ரத்தக்கரை அந்த வெள்ளச்சட்டையெல்லாம் ஒட்டி இருக்கு. அதை எப்படி அழிக்க போறோம் பாப்போம். யாரால ரத்தக்கரை பட்டுச்சுங்கிறத 2026 பார்ப்போம். குக்கு செய்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளிடையே புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவனர், அட்வொகேட், மூத்த வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு நாயுடு பேரவைகள் சங்கங்களின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம். பேனாவை அடிச்சு நொறுக்குவோம், கடல்ல பேனா வச்சா. இன்னைக்கு என்ன தெரியுமா தகவல்? சிலைகளையும் நீ அடிச்சு நொறுக்குவோம். பேர் சொல்ல விரும்பல, உங்க தலைவர் சிலையை. என்ன பேர் சொல்ல விரும்பல? சீமான் தான் சொல்லியிருக்காருன்னா பிரஸ்ல தானே சொல்லியிருக்காரு. ஊருக்கு போறோம், நான் உங்க தலைவர் பேரை தான் சொல்லியிருக்கேன். அடிச்சு நொறுக்குங்கிறது பேனானாலே சீமான் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இங்க பாரு, இந்த ஒரு சீமான் இல்ல, இவர் மாதிரி ஒரு 36 லட்சமோ 50 லட்சம் சீமான்கள் வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. ஏற்கனவே எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிக்கும் போது கூட மவுண்ட் ரோட்ல அவர் சிலையை உடைக்கத்தான் செஞ்சாங்க. மீண்டும் நாங்க ஆட்சி அமைக்கத்தான் செஞ்சோம். ஆகையினால வைக்கக்கூடிய சிலைகளை உடைப்பேன் என்று சொல்வது அது வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தை. அதை திரு மாப்பிள்ளை அவர்கள் பேசுவது மிக எனக்கு வருத்தம் அளிக்கிறது. சரி, எம்ஜிஆர் இறந்த போதுதான் திரு கலைஞர் சிலை, மவுண்ட் ரோட்ல இருந்த கலைஞர் சிலை உடைக்கப்பட்டது. அதை வச்சவர் வந்து பெரியார் வச்சாரு அந்த சிலையை. அதாவது நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு சிலை வச்சிருவனையா அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சது. அந்த அப்போ கடப்பாறையை வந்து முதுகுல வச்சு குத்துறாங்க கலைஞர்ல. அப்போ உங்க கலைஞர் கருணாநிதி அடுத்த நாள் முரசொலியில் ஒரு அந்த படத்தை போட்டு, நல்ல வேலை அந்த தம்பி என் முதுகில் தான் குத்தினான், அது தெரியுமில்ல உங்களுக்கு? அது மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி, அதாவது பரவாயில்ல தம்பி நெஞ்சில் குத்தினான், என்ன முதுகில் குத்தவில்லை அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க இப்படியெல்லாம் பேசலாமா உங்க ஆளு? இல்லைங்க, அதாவது அல்ல நீங்களே மெரினா பீச் சுடுகாடு ஆகிட்டு இருக்குது, வந்தா சமாதிகளை அப்புறப்படுத்துவோம். சார் இருங்க சார், ஏன் சார் வந்து பறகுறீங்க? இல்ல நீங்க பேசலாமா? இருங்க, ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இருங்க, இப்போ வரலாறுகள் சிலரை ஒரு காலத்தில் புரட்சியாளர்கள்னு சொல்லும். ஆமா, கண்டிப்பா. அதே காலம் கடந்து சில நேரங்களில் இவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக சர்வாதிகாரிகள் அப்படின்னு அதே வரலாறு அதே காலம் இவர்களை சொல்லும். ரஷ்யாவில் லெனின் சிலைகள் எல்லாம் ஒரு காலத்தில் புரட்சியாளர்கள் என்று வைக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு? இன்னொரு மகத்தான தலைவர், இவர்கள் சிலைகள்லாம் வைக்கப்பட்டது சார். இவரெல்லாம் இந்த சமூகத்தின் புரட்சியாளர்கள்னு இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
அந்த சிலைகள் எல்லாம் மக்களால் உடைத்தெறியப்பட்டது. உடைச்சேரியில அகற்றப்பட்டது. உடைத்தெறியப்பட்டது. அவன் என்ன சொன்னான்? இவர்களெல்லாம் சர்வாதிகாரிகள். அப்போ ஒரு காலம் சிலர்களை போராளிகள் என்று சொல்லும். அதே காலம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்கெல்லாம் பொறுக்கிகள் இல்ல சர்வாதிகாரிகள், இவர்கள் சமூகத்துக்கு இருந்து இவர்கள் அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும். சீமான் தீர்மானிக்கிறது இல்ல. அல்லங்க, பொறுக்கிகள் அப்படிங்கிறீங்களே, ஒரு கட்டம் இது எக்ஸ்ட்ரீமா இருக்குது. இல்ல மக்கள் பார்வையில சார். இப்ப நீங்க மக்கள் என்ன சொல்றான்னு நான் சொல்ல முடியாது. 10 பேர் சேர்றான், அப்படிதானே அந்த கலவரம் வரும், அந்த நிகழ்வு வரும். எல்லாரும் ஒரு மொத்தமா போய் அப்படியே அமைதியா போய் இந்த சிலை காலத்திற்கு ஒவ்வாத சிலை, எனவே இந்த சிலையை எடுக்கணும்னு நான் சொல்லுவாங்க. எப்படா என் ஊர்ல அந்த சிலை இருக்குது, அப்படா இப்படா என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படி லெனின் என்ன பண்ணாரு தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா சார், அப்படிதான் சார் சொல்லி எடுப்பாங்க ஜனங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், திரிபுராவுல ஒரு சிலை, லெனின் சிலை அகற்றப்பட்டது. அப்போ ஹெச்ராஜா ஒரு ட்வீட் போடுறாரு, திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டது போல் தமிழ்நாட்டில் ஈவேராவின் சிலைகளும் அகற்றப்படும் நாள் வரும் அப்படின்னாரு. வரும். அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிச்சது. வரும் சார். அவரே மன்னிப்பு கேட்டார் சார். வரும் வரும். நீங்க காலம் மாறும்ல, உங்க தலைவரோட எழுதி வச்சு படிக்கிறாருல, மாற்றம் என்பது மறுக்குமா மாறாதா, எதை சொன்னார்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஆமா, அதை கூட எழுதி வச்சு நம்ம தலைவர் சொன்னாரு. அப்ப இதெல்லாம் மாறும்ல. நீங்க ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஒண்ணு சார், விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகத்தில் இவ்வளவு நடக்கும் நீங்க எதிர்பார்த்துருப்பீங்களா? அதற்கு முன்னாடி தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் இவ்வாறு கொண்டாடப்படும் நீங்க பார்த்திருப்பீங்களா? உங்க சின்ன வயசுல தீபாவளி இருந்ததா? இல்ல. உங்க சின்ன வயசுல எங்க வில்லேஜ்ல எல்லாம் பெரிய அளவுல தீபாவளி இல்ல. அதாவது கம்பேர்ட் டு ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை விட இப்ப அதிகமா இருக்கா இல்லையா? நம்ம பண்டிகை மூளைக்கு மூளை பிள்ளையார் சிலைகள் வைக்கிறா சார். வைக்கிறாங்க. அதை கடந்து இந்த கல்கத்தா காலியா, அது என்ன சொல்லுவாங்களே, அந்த ஊர்வலம் நடக்குது தெரிஞ்சா தமிழ்நாட்டுல. நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து எப்படி விநாயகர் சிலைகள் ஊர்வலங்கள் இங்கே அதிகமாக நடக்கிறதோ அதே மாதிரி அந்த கல்கத்தா காளி, அது ஏதோ ஒரு காளி சொல்றாங்க, அந்த காளியோட ஊர்வலங்கள் நடக்கும். இப்பவும் சந்தடி சாக்கு இல்லாமல் விநாயகர் ஊர்வலம் நடந்து அந்த சிலைகள் கரைக்கப்படுவது போலவே அந்த காளியின் சிலையும் சென்னை மெரினாவிலும் இந்த பட்டணப்பாக்கத்திலும் கரைக்கப்படுது. ஆக பல விஷயங்கள் மாறிக்கொண்டே வரும் சார். நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் எதுக்கு நீங்க கருணாநிதி அவர்கள் சிலையை வைக்கிறீங்க? நான் சொல்றேன், நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா சென்னைக்கு கருணாநிதி சிலையை காட்டி, இவர் தான் நம்ம தமிழ் இன்னும் அழிந்து கொண்டிருந்த போது மாநாட மயிலாட பார்த்தவரு அப்படின்னு சொல்றதுக்கு சென்னைக்கு வரணும்ல. நீங்க ஊர் முழுக்க ஒரு சிலை வச்சீங்கன்னு வச்சீங்களேன், ஊர்லேயே சிலை, இந்த தாத்தா தாம்பா, இந்த தாத்தா இருக்கவங்க தாம்பா ஈழம் அழியப்பட்டது. இந்தியாவில் உலகத்தில் 3 பேர் இந்த பிரபாகரன் கொல்லப்படணும், ஈழ போராட்டம் நசுக்கப்படணும் அப்படின்னு 3 பேர் நினைச்சாங்க இந்தியாவில். அதுல ஒண்ணு கருணாநிதினு வைக்க சொன்னார்ல. நான் ஒண்ணு சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவரு கான்டாக்டே பண்ண முடியல. அப்ப இருந்த மன்மோகன் இந்த கேள்விய நீங்க வைகோவை பார்த்தா கேளுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளால தொட முடியாது. இல்ல, அங்கிருந்த புலிகளின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே வைகோவுக்கு போன் பண்ண விஷயம் தெரியும். எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா, போற எப்படியாவது உங்க தலைவரை பார்த்து சொல்லி போற நிறுத்து அப்படின்னாங்க. சார், அதே வைகோ சொன்னாரு, விடுதலை பிரபாகரன் கொல்லப்படணும், அந்த அந்த போராட்டம் முடிவுக்கு வரணும்னு இந்தியாவில் 3 பேர் நினைச்சாங்க. அதுல ஒருத்தர் கருணாநிதினு சொன்னாரா இல்லையா சார்? நான் சொல்றேன், அங்கிருந்த புலிகளின் உயர்மட்ட தலைவர்கள் இங்க யாராருக்கு போன் பண்றாங்கன்னு கேளுங்க. உங்க தலைவர் சீமானுக்கு பண்ணி பேசுறாங்க. அதாவது நடேசன், அவங்க பொட்டோமான் எல்லாருமே அந்த டைம்ல கான்டாக்ட் இருக்காங்க. வைகோவுக்கு அதிகப்படியான கால்கள் வருது. அது இல்லாம திருமாவளவன் அவர்களுக்கு எல்லா புலிகளும் சொல்றாங்க, போய் கலைஞரை பார்த்து எப்படியாவது போற நிறுத்துங்க. கலைஞரை பார்க்கறக்கே இங்கிருந்த உயர்மட்ட அதிகாரி ஒருத்தர், பேர் சொல்ல நான் இப்ப விரும்பல, நேரம் வரும்போது அதை கரெக்டா சொல்லலாம், போங்கயா முதல்ல வெளியில அப்படின்ட்டு போன்னு வந்ததுனால, தலைவர் பிஸியா இருக்காருயா போங்கயா அப்படின்ட்டு போனை கட் பண்ணது நிஜம். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து கனிமொழியை போய் பாக்குறாங்க. வாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. 1.5 லட்சம் பேர் இப்படி ஒரு பேரை சேர்த்துங்க, ஜெகஸ்கஸ்பர் இப்படி சொல்லும் போது, அதுக்கப்புறம் அந்த உண்ணாவிரதம், நீங்க சொல்ற உண்ணாவிரதம் அரை நாள் நாடகமாக அது நடத்தப்பட்டது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே திமுக ஒரு காலத்தில் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்த வரலாற்று பெருமையும் இவங்களுக்கு இருக்கு.
இன்னொன்னு சொல்லட்டுமா, பிரபாகரன் வந்து அதாவது அங்க ஈழத்துல எந்த போராட்ட குழு வந்து உண்மையாக மக்களுக்காக நிற்கிறதோ அதை கூப்பிட்டு நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் உதவி செய்தார். அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நடிகன் என்று போனோம், நடிகன் என்று போனோம் தலைவனானான், தலைவன் என்று போனோம் நடிகன் ஆனான் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. அதான் எம்ஜிஆர் வந்து அவரை ஆதரித்தார் என்பதற்காகவே இவருக்கு எதிராக இருக்கிற சிறு சிறு குழுக்களை ஊக்குவித்தவர் கருணாநிதி. நீங்க 7 இயக்கங்கள் இருக்கு, டெசோ, பிஎல்எஃப், ஆர்எல்எஃப், இப்படி நிறைய. டெசோ எத்தனை நாள் கழிச்சு கருணாநிதி கூட்டினாரு? டெசோ இல்ல அது எனக்கு நாள் எத்தனை நாள்ங்கிறது எனக்கு கணக்கு சரி. 10-15 வருடம் கழித்து டெசோவை கூட்டினார். எதுவும் எங்க ஹோட்டல்ல டெசோ மாநாடு. அதால சார் கருணாநிதி துரோகம் தான் சார், அது இங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி. இல்ல அந்த கடைசி காலகட்டங்கள் அப்படிங்கிறது கையேறு நிலையில இருந்துருச்சு. இவரும் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து, ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம், தூக்கி அந்த மினிஸ்டர் போஸ்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கினாங்களா அதை தூக்கி வீசி இன்னைக்கு வரலாற்றில் மிகப்பெரிய தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் போற்றப்பட்டிருப்பார். தமிழ்ச்சங்கம் கொண்டாடி இருக்கு. ஆனா அந்த போராட்டம் மழைன்னு நினைச்ச 3 பேரும் நீ ஒருத்தர் வைக்க சொல்லிட்டு போது உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாம இந்த போராட்டங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு சார். ராஜபக்சவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டி எல்லா உலக நாடுகளும் ஒரு முனைப்பு எடுத்தாங்க. அப்போ ஒரு துரோகத்தை செய்தார் கருணாநிதி. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 11 எம்பிக்கள் கொண்ட குழுவை அனுப்பி ராஜபக்சேவை சந்திக்க வச்சு திரும்பவும் ராஜபக்சே இங்கே வந்து ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பான்னு சொல்ல வச்சார்ல, அதை விட துரோகம் ஏதாவது உண்டா? அன்றைக்கு வந்து பேசுகிற போது இது அஃபிஷியல் குழுனாரு. பிரச்சனையான பிறகு இல்லை இது அஃபிஷியல் குழு இல்லை, தமிழ்நாட்டு சார்பா நாங்க அமைச்ச குழு. அவர் பண்ண இன்னொரு தப்பு, வரலாற்று தப்பு என்ன தெரியுமா, இங்க மருத்துவம் பார்க்க வந்த பார்வதி அம்மாளை ஏர்போர்ட்ல இருந்து அனுப்புனார் பாத்தீங்களா? அதை விட துரோகம் உண்மையிலேயே, அதை விட துரோகம் அவர் உலகத்துல வேற எதுவும். ஈழத்தமிழர் போராட்டம் கூடி அவர் கைமீறி போய் எனக்கு புரியல. அது வந்து நாங்க அனுப்பிச்சோன்னு எப்படி சொல்றீங்க? ஒன்றிய அரசு அனுப்பிச்சது சென்னையில இறங்கிருச்சுங்க. பிளைட் சென்னையில இறங்கினாலுமே அது ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் தான் திருப்பி அனுப்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியாமலே எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அங்க இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், அன்னைக்கு நெடுமாறன் போன் வந்ததையும் தனியா அவர் கார் எடுத்துட்டு போயிடுறாருங்க. மதிமுக வைகோ அவர்களுக்கு போன் வருது, இப்படி இப்ப பார்வதி அம்மாள் இறங்கி விமானம் வந்து இறக்கப்பட்டது, வெளியில இறங்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்களும் நினைச்சிருந்தா ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் திராவிட இயக்கத்தையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். அவங்க எல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கார் எடுத்து அங்க போயிடுறாங்க. இதுவே கலைஞர் கருணாநிதி கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் திறந்து பார்வதி அம்மாவை திருப்பி அனுப்பியவருக்கு வைகோ கருணாநிதி என்னென்ன பேசினார் அதெல்லாம் பொய்யா? அப்போ அவருக்கு சந்திரபாவதிங்க, நீங்க வைகோதான் கூட்டணியில தான் இருக்காரு, கூட்டணியில தான் கத்திரிக்காயில இருக்காரு. என்ன அதாவது நீலி கண்ணீர் வடிக்கிறவங்க தான் எங்களுடைய தலைவருக்கு பெரிய ஆளுகளா தெரியுறாங்க. அந்த நீலி கண்ணீருக்கு அவர் மயங்கிடுறாரு பாவம். நம்மள மாதிரியே அவரு வந்து ஈழத்தமிழர் போராட்டத்துல வந்து எதிராக இருந்தாரு, சும்மா வாயில வெளியில பேசியிருந்தாரு. நம்மள மாதிரி அவரும் 2 வேலை செஞ்சவர் தான் நீங்க அங்கீகாரம். அதெல்லாம் வந்து எங்க தலைவர் என்ன பண்ணாரோ அது நாங்க ஏசுன்னு தான் சொல்லுவோம் சார். வங்கதேசம் உருவான முஜிபுர் ரஹ்மான் சிலையே உடைக்கப்பட்டது சார், அதுக்கு காரணமான இருந்தவங்கல்ல ஒருத்தர். அப்புறம் இந்த மாதிரி சிலை புது உருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வங்கதேச அவரு சிலை உடைச்சதுக்கு இவங்களுக்கு என்ன காரணம்? இல்லங்க, அதுதான் ஒரு காலம் தாங்க இதை தீர்மானிக்கும். நீங்க நம்ம வந்து மக்கள் இதை தீர்மானிக்கிற காலமும் அந்த அரசியலை கொண்டு அது மக்களிடையே கொண்டு சேர்க்குங்க. இப்ப சீமான் சொன்னாரு, நான் வந்து சிலையை உடைச்சிருவேன். இன்னும் சீமான் ஆட்சிக்கு வந்தோடனே நான் கடற்படை எடுத்து போறேன், நாளைக்கு ஆட்சியில் வந்துடக்கூடாதா? வெகு மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஐயா சொன்னா இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா அது சிக்கலாயிடும். ஒரு இடத்த பார்த்து ஜனங்கள் கிராஸ் பண்ணும்போது காரி தப்பிட்டு போவாங்க தமிழ்நாட்டில். எந்த இடம்? அது வேண்டாம். அப்பெல்லாம் பல இடங்கள் வந்து தமிழகத்துல இருக்குங்க. அவரு கொடுத்த லீடு புரியல. அவரு என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு உருட்டுறதுதான் வேலை. உருட்டட்டும், உருட்டும் வரை உருட்டட்டும், பேசும் வரை பேசட்டும், எழுதும் வரை எழுதட்டும். இவற்றை நாங்கள் எங்க அண்ணன் ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாரு, இருட்டும் திருட்டும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். யார் தெரியுமா? அவங்க அண்ணன் திருமாவளவன். திருமாவளவன், சரியா? அதே திருமாவளவனை இவரு
கழுவி ஊத்துவாரு. இருக்குங்க, நான் சொன்ன நல்ல விஷயம் பேசுறது வேறங்க. அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பயும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும். நாக்குங்கிறது ஒன்னா தான் இருக்கணும். அத வந்து ஆளுங்கட்சியில இருந்து மாறுன்னு நீங்க சொல்லலாமா? எங்க அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு அந்த மாதிரி மாறுங்க. மாறினா தாங்க அதுக்கு பேர் அறிவு. இல்லைங்க, ஒரு நிலைப்பாடுல இருக்கணும்னாரு. அவரு 6 கட்சி மாறி இருக்காரு. இப்ப 7வது கட்சியா தமிழக விஜய் கிட்ட ரெடி ஆயிட்டாரு. இவர் சொல்றாரு நம்ம கிட்ட, அது தேஜஸ் இருக்கு பாருங்களேன் முகத்துல. நான் விஜய் கிட்ட போறேன்னு உங்கள்ட்ட சொன்னா சொல்லலாங்கிறது அழைப்பு வருதல்ல, வருதா இல்லையா? பரவாயில்ல பேசப்படுது ஐயா, பரவாயில்ல, தமிழ்நாடு பூரா பேசுறாங்க. அவர் வந்து விஜய் தெலுங்குன்னு சொன்னதுக்கு காரணமே நான் தானே உங்க ஆளு, நீ எங்க ஆள் தான், நம்ம சேர்ந்து நிப்போம். எனக்கு தெரிஞ்சு நேஷனல் பிரஸ் இருக்குல்ல, ஏஎன்ஐ, டைம்ஸ் நவ், அதுல ஸ்க்ரோலிங் போடுறது ஒண்ணுதான் பாக்கி. எப்ப வரப்போன்னு தெரியல. புஷி ஆனந்த் ரிமூவ்டு, காமாட்சி நாயுடு ரீப்ளேஸ் தட் பிளேஸ் அப்படின்ட்டு எப்ப போட போறாங்கன்னு தெரியல. ஐயா அவருக்கு புகழ்ந்து பேசினா பிடிக்காது. சரி வாங்க அடுத்து. இப்போ இந்த இல்லைங்க, நான் சேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லிட்டீங்கன்னா திமுக ஏதாவது கெடுத்துற போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு. போனை எல்லாம் கொஞ்சம் அளவா பார்த்து பேசுங்க விஜய் நிர்வாகிகள் கிட்ட. உங்க போன் எப்படி ட்ரேசர்ல தான் வச்சிருப்பாங்க. ஐயா நீங்க போங்கய்யா, நீங்க கண்டென்ட் போங்க, நீங்க என்ன தேவை பேசாதீங்க. கண்டென்ட்ல தான் வைக்கிறோமாச்சே, கண்டென்ட்டுக்குள்ளதான் இருக்கு. அதான் உங்க ஆளை வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. கருணாநிதி ஒரு துரோகி, அந்த சிலைகள் அகற்றப்பட வேண்டும்னு அவர் வாரத்தை சொல்லிட்டார். அவர் சொல்றாருல, அவரு சொல்லட்டும். அவரு இது வச்ச ஆம்பளையா இருந்தா வந்து ஒரு சிலை மீசையில் இருக்கா, அதான் இப்ப நீங்களே ஒரு 4 நாள் விட்டீங்கன்னா சைடு வந்துடும். ஆமா, நம்மளே கொஞ்சம் போய் தூக்கிட்டோம்னா அவர் என்ன பண்ணணுமோ அப்ப வீரம் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தமா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. அவர் ஆட்சிக்கு வரட்டும், அன்னைக்கு பாப்போம். ஐயா அவர் ஆட்சிக்கு வந்து இந்த சிலைகள் அகற்றப்படும் இல்லையா? சீமான் சிலை வச்சா உடைப்பண்ணு, அதை நோக்கி மக்கள் போவார்கள். இப்ப நீங்க மக்கள் புரட்சி காலகட்டத்திலேயே ஒவ்வொரு நாளும் உதாரணம் சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல இப்ப ராமசாமி நாயக்கர் சிலை இருக்கு சார், வச்சுட்டாங்க சார். இப்ப போய் எங்கன்னா ஒரு கோயில் வாசல்ல இந்த மாதிரி ராமசாமி சிலையை வைக்கிறேன்னு நீங்க ட்ரை பண்ணுங்க சார், பார்ப்போம் நடக்குமான்னு. இப்ப அவங்க பெரியாரையே விட்டுட்டாங்க. இப்ப கலைஞர் புகழ் தான் பாடிட்டு இருக்காங்க. கலைஞர் சிலை, கலைஞர் நூலகங்கள் காலப்போக்கில் ஒவ்வொன்றும் மறக்கடிக்கப்படுதுங்க. இப்போ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் படத்தையே மறைச்சாங்க. காலம் அதுதான். ஏங்க திமுக அண்ணாதுரை படத்தை வந்து மறக்கலையா? அண்ணாதுரை படம் இல்ல, அந்த 5 சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய அண்ணாதுரை போய் அப்புறம் கலைஞர் வந்தாரு. இப்ப கலைஞரும் சின்ன ஸ்டாம்ப் சைஸுக்கு போய் ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி வந்திருக்காரு. நாளைக்கு ஸ்டாலினும் ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுவாரு, இன்பநிதி ஃபுல் சைஸுக்கு வந்துடுவாரு. அப்புறம் வேற ஏதாவது நிதிகள் வந்து கீழே வந்துருவாங்க. ஆனா அந்த காலண்டருக்கு சைடுல காமாட்சி நாயுடு இன்பநிதி போட்டோவை போட்டு கும்பிட்டு இருப்பாரு. அவர் வீட்டுல இருந்து 4 காலண்டர் வாங்கி எல்லாம் கொடுத்துக்கினே இருப்பாரு. இல்ல அந்த நிலை மாறும், அதுவும் மாறுங்க. இல்ல அதாவது வந்து இத்தனை வருஷம் அரசியல் பேசக்கூடிய இவருக்கே வந்து அங்க சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை. அதாவது அப்போ காமாட்சியா கொஞ்சம் நல்லவர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதாவது நம்ம இவர் சொல்லுவாரு பழக்கருப்பையா, காந்தி வந்து இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரனாராம். இந்த நாட்டில் உள்ள நல்லவெல்லாம் கிழமை நம்மளை தான் கூப்பிட்றான் அப்படின்னு போயிட்டாங்களாம். அதே வாய்ப்பு கருணாநிதி அவர்களுக்கு கிடைச்சிதான். நாட்டில் ஒரு மாதிரியா இருக்கிறவங்களாம் போய் தலைவர் நம்மளை தான் கூப்பிட்றாரு அப்படின்னு போய் நின்றுட்டு தான் பழக்கருப்பையா பேசுவார். அதில் உண்மை இருக்குத்தானே செய்யுது. நீங்க அதிமுகவில் வந்து முறைகேடு பண்ண செந்தில் பாலாஜி திருட 1ஆம் நம்பர் திருடன்னு நம்ம ஸ்டாலின் அவர் தான் சொன்னார். நாங்க வந்து அவரை புள்ள உச்சி போட்டுருவோம், அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, ஆள் கடத்தல் பண்றாரு, அதை பண்றாரு இதை பண்ண. அதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது சொன்னார். அதே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சராக்கினார் இல்லையா? அப்போ யாருக்கு இங்க வேல்யூ அதிகம்? நீங்க பாருங்க, அதிமுக திமுகவில் யாராருக்கெல்லாம் வேல்யூ அதிகம்? ஒன்லி 1% ஸ்டாலின், 2வது பர்சன் உதயநிதி, 3வது பர்சன் சபரீசன், 4வது பர்சன் துர்கா உதயநிதி. அவங்க ஏற்கிற இடத்துல இருக்காங்க. அங்கீகாரம் இவங்க யாருக்கு தராங்க? யாரெல்லாம் நல்லா ஊழல் பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் நிறைய இருப்பாங்களா, ஏடிஎம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான துறைகள் மினிஸ்டர். அப்புறம் என்ன பெரிய சித்தாந்தம்? அப்ப உங்க சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்? இந்த திருட்டு திராவிடம்ன்றாங்களா, அது வந்துடுது இல்ல? அதாவது வந்து காமாட்சி அவர்கள் முன்வைக்கிறார். அவர் முன்
முன்வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டையும் நான் மறுக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவரையே சாருமே தவிர எங்களை அதாவது மதுரையில ஒரு பழமொழி, சௌராஷ்டிராவும் மற்றவங்களுக்கு சண்டை வந்தா அந்த சௌராஷ்டிரா ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ரொம்ப நேரம் திட்டிகிட்டே இருப்பாங்க மற்ற ஆட்கள் சௌராஷ்டிரா பார்த்து. உடனே அவர் சொல்லுவாரு கடைசியில, வணக்கம் ஐயா, இவ்வளவு நேரம் பேசுனது திட்டினதெல்லாம் அதெல்லாம் உங்களை தாயா சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு போயிட்டு இருப்பாரு. அது மாதிரி இவர் எங்களை பத்தி பேசுனது எல்லாமே. ஆமா, இப்ப நாங்க தானே வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு காஞ்சிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் கோர்ட்ல என்ன காட்டிட்டோம்? லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த நாங்க எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் நாங்க பார்ப்போம், ஈடியும் பார்ப்போம், நாங்க எல்லாத்தையும் நாங்க பார்ப்போங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது எல்லாமே வரத்தாங்க செய்யும். எப்படி உங்களுக்கு வந்து பயிரிடும் போது களைகள் எப்படி உடன் வருதோ அது மாதிரி இந்த களைகள்லாம் வருங்க. எந்த களைகள்? பயிரிலிருந்து களை வருதா? பயிரிடும் போது களைகளும் முளைத்து வரும். அப்போ ஒரு 10 பேர் 50 20 30 பேர் அமைச்சராகிறோம்னா 4 பேர் திட்டமா இருக்குதான் செய்வோம். அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல. 50 பேர்கள் 40 பேர் நீங்க சொன்னது ரொம்ப கம்மியான எண்ணிக்கை. கொஞ்சம் அரசு அனுசரிச்சு நீங்க இங்க பாருங்க, எதை ஒரு மனிதன் வந்து தவறாக பேசினாக்க அவங்க தவறாவே சித்தரிக்கிறாங்கன்னு எண்ணம். நீங்க நல்லது அரசியல்வாதிகள் திமுக இல்ல சொல்றேனே, படிச்சு சொல்றேனே, ஊழல் என்பது எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு கல்புரத்தை கொளுத்துவோம். சத்தியம் பண்றீங்களா? சத்தியம்மா, நாங்க என்ன, நாங்க தான் சத்தியம் புறையோக இதுக்கெல்லாம் சம்பந்தமே சாமி இல்ல பூதம் இருக்கோம். நாங்க போய் என்ன சொல்றீங்க நீங்க தானே? அப்போ சத்தியத்துக்கும் எங்களுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. வார்த்தை விட்டாரு பாத்தீங்களா? சத்தியத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா, நாங்க இதுக்கு போய் சத்தியம் பண்றோம். அப்ப போய் சூடத்தை எம்ஜிஆர் படுறது சத்தியம் தவறாத உத்தமர கொள்கை நடிக்கிறார், பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். துண்டிபிடிக்கு ஏங்கி இருந்தவன் 3 மாடி கட்டடத்துல எப்படி போனா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் வச்சாரு. துண்டு பீடிக்கு ஏங்கி இருந்தவன் 3 மாடி கட்டடத்திற்கு எப்படி போனாங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து திமுக வந்து பிரிக்கிற போது ஒரு அலிகேஷனை வச்சார். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்துச்சு. வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் நினைத்தபடி சிலைகள் அப்புறப்படுத்த போறீங்களா, இல்ல உங்க ஆட்சி வரப்போகுதா அப்படிங்கிறத காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும். சார், ஆட்சி வருதோ வரலையா சார், அந்த சிந்தனைக்கு மக்கள் தயாரிடுவாங்க சார். அது புரட்சி வெடிக்கணும்னா வெளிநாடு வரும் சார், வரும் சார். சார் இப்போ பேனா சிலை ஆட்சி அதிகாரம் உங்க இருக்குது. பேனா சிலை வச்சு பயந்துட்டாங்க, அதுல பயந்துட்டாங்க, கொஞ்சம் பேனா சிலை வச்சாங்களா? அப்போ பயந்துட்டாங்க. சுற்றுச்சூழல் அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே கல்லை கொண்டு போய் எல்லாத்தையும் கடல் வரையும் கல்லை இறங்கினாங்க தெரியுமா? ஏன் இன்னைக்கு அவங்கள வைக்க முடியல? மக்கள் எதிர்ப்பு பலமா இருந்தது. அதாவது வந்து எதிர்கட்சியிலும் அந்த இடத்துல அந்த டைம்ல மிக சரியாக செயல்பட்டு நாட்டுல பல இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்ல. மக்களோட கருத்து ஒரு பக்கமா சேர்ந்தது. அந்த கருத்து நமக்கு வந்து விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுக்குமா திமுக தலைமைக்கு? பெரிய எதிர்ப்புல இருக்கு. இப்ப போய் பேனாவை சொல்ல கூடாது கடலுக்குள்ள, நிச்சயமா இருக்கும்ல. அது மாதிரி இப்ப யாரும் வந்து திமுக பேனா வைக்கல, ஏன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க யாராவது பேச போறாங்களா? அப்போ இவர்களுடைய செய்கை மக்களுக்கு ஒரு வெறுப்பை இவர்கள் மீது ஏற்படுத்தி கொண்டே போகிறது தான் நம்ம சொல்றோம். ஆட்சியா இருந்தாக்கவே எல்லா மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இவற்றை எல்லாம் நாங்கள் அழுக்கு பட்டா என்ன பண்ணுவோம், தட்டி விட்டு போவோம். தூசி பட்டா என்ன பண்ணுவோம், உதறிட்டு போவோம். அது மாதிரி இந்த எதிர்கட்சிகள் சுமத்தக்கூடிய எங்கள் மீது படக்கூடிய தூசியா தான் நாங்கள் நினைப்போமே தவிர அதை ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிப்பது இல்லை. அதற்காக நாங்கள் தலை வணங்க போவதும் இல்லை. பலகட்ட விமர்சனங்களை கடந்து பல வெற்றிகளை பெற்றவங்க தான் நீங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரு சொன்னது போல 2009 இப்ப தூசி தட்டுனா தொடச்சுக்கலாம், கரை படிஞ்சா தட்டி விட்டுடலாம். ரத்தக்கரை படிஞ்ச கைகள், ரத்தக்கரை அந்த வெள்ளச்சட்டையெல்லாம் ஒட்டி இருக்கு. அதை எப்படி அழிக்க போறோம் பாப்போம். யாரால ரத்தக்கரை பட்டுச்சுங்கிறத 2026 பார்ப்போம். 2026 பார்ப்போம். பார்க்கத்தானே போறீங்க. யாரு திரும்ப மீண்டும் ஆட்சி அமைக்கலாம்? 2026 2031 அது வரலையும் நான் இருப்பேன். அது வரலையும் ஆட்சி திமுக ஆட்சியும் இருக்கும். கவலையே படாதீங்க.
எங்களுக்கு விவாதத்தின் இறுதியான நேரத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள் இல்லை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல. எம்எல்ஏவாகி காமாட்சி நாயுடு போன்ற இந்த திராவிட இயக்கத்துக்கு சிங்சாங் போடுறவங்கெல்லாம் சட்டசபையில் உட்கார்ந்து எதிர்கட்சியிலே வரிசையிலேயாவது இருந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு விருப்பம். உங்கள் தகவல்களை இதுவரை இப்போ எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.